சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இவ்விதமாக குறிப்பிடுகிறார். ஒரு பெரிய வீட்டை குறித்து குறிப்பிடுகிறார். அந்த பெரிய வீட்டில் பொன்னாலான பாத்திரங்கள் இருக்கிறது, வெள்ளியாலான பாத்திரங்கள் இருக்கிறது, மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது, மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது. அவைகளில் சில கனத்திற்குரியதாய் இருக்கிறது, சில கனவீனத்திற்குரியவைகளாகவும் இருக்கிறது. தெய்வ ஜனமே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பெரிய வீடு என்பது எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய சபையை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்று பவுல் தீமோத்தேயுக்கு குறிப்பிடுகிறார். ஆகவே பெரிய வீடு என்பது எதை காட்டுகிறது என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள சபையினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால் அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கிறது. சத்தியம் என்று சொல்லும்போது வேத புஸ்தகம்தான் சத்தியமாய் இருக்கிறது, வேத வசனம்தான் சத்தியமாய் இருக்கிறது. ஆகவே வேத வசனங்களை கைக்கொள்ளக்கூடிய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக அந்த பெரிய வீடு காணப்படுகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய சபை காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, நாம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுவோமேயானால் நாம் தேவனுடைய பார்வையிலே ஜீவனுள்ள தேவனுடைய வீடாக காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைவாக பெற்றவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுவீர்கள். நாம் கூடி வரும்போது ஒருமித்து கூடி வருகிறவர்களாக காணப்படுகிற நேரத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக காணப்படுவோம். கிறிஸ்து நமக்கு தலையாக காணப்படுவார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபை என்று சொல்லும்போது கிறிஸ்து அந்த தனித்தனியாக காணப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களுக்கு தலையாக மாறிவிடுகிறார். அந்த அபிஷேகம் பெற்றிருக்கிற தனித்தனியாக காணப்படுகிற மனிதர்கள் எல்லாரும் தனித்தனி அவயவங்களாக சபையிலே கிறிஸ்துவின் சரீரத்திலே இணைக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்து தலையாக மாறுகிறார். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படுகிறது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரத்தில் தனித்தனி அவயவங்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு சரீரத்தோடு ஒப்பிட்டு இவ்விதமாக நாம் குறிப்பிடலாம். அதே போல ஒரு வீட்டையும் சபையோடு ஒப்பிட்டு குறிப்பிட முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வீடு என்பது ஜீவனுள்ள தேவனுடைய சபையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும்போது, அந்த சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த சபைக்குள்ளாக காணப்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தாவே, கனிவீனத்திற்குரிய பாத்திரமாக அல்ல, கனத்திற்குரிய பாத்திரமாக விளங்க வேண்டும் என்கிற எண்ணம் பெரிய வீட்டில் ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் காணப்படுகிறவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எப்படி ஒரு பெரிய வீட்டை சம்பாதித்தார்? தேவன் எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சம்பாதித்தார்? இன்று இந்த பூமியிலே தேவனுடைய சபை எவ்விதமாக உருவாகி இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது, இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்திதான் அநேகரை ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தி, அநேகரை தம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அபிஷேகித்து சபையை இந்த பூமியிலே உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே தேவனுடைய சபையை காணும்போது அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உருவாகி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை படிக்கும்போது, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினபடியினால்தான், அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலும் நாம் கழுவப்பட்டவர்களாக, ரட்சிப்பை அடைந்தவர்களாக, ரட்சிப்பை அடைகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்கிற தேவன் நம்மை இந்த பூமியிலே ஒரு சபையாக காணப்பட செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே வளரும்படியாக தான் முழுக்கு ஞான ஸ்நான சத்தியம் காணப்படுகிறது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே பூர்ணமடையும்படியாக தான் தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையை குறித்து படிக்கும்போது வேதாகமத்திலே மணவாளனோடும் மணவாட்டியோடும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கிறிஸ்து தலை, சபை சரீரம் என்று ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதோ, எப்படி சபை என்பது பெரிய வீடு என்று சொல்லி ஒரு வீட்டோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஆத்துமாக்களை பாத்திரங்களோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுபோல வேதாகமத்திலே சபையை மணவாட்டியோடும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மணவாளனாக வருவார். யாரை சேர்க்கும்படியாக? பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டி சபையை சேர்க்கும்படியாக என்று படிக்கிறோம். இவ்விதமான பலவிதமான ஒப்பனைகளோடு வேதாகமத்திலே சபையை பரிசுத்தவான்கள் ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய சத்தியம் எப்படிப்பட்ட ஒப்பனையோடு காணப்படுகிறது என்றால், சபை ஒரு பெரிய வீடோடு ஒப்பிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஆத்துமாக்களை எதனோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பாத்திரங்களோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பெரிய வீடு தேவனுடைய சபை, அதிலே அங்கம் வைத்திருக்கிற ஆத்துமாக்கள் பாத்திரங்களாக காணப்படுகிறார்கள். ஆத்துமாக்களுக்கு எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்க வேண்டும் என்றால், கனவீனத்திற்குரிய பாத்திரமாக காணப்படும்படியாக அல்ல, கனத்திற்குரிய பாத்திரமாக காணப்படும்படியாக வாஞ்சை இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையிலே காணப்படுகிறவர்கள் கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பார்களேயானால் அவர்களுடைய பெயர் எங்கே காணப்படும் என்றால், பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும்
யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமான வார்த்தைகள் காணப்படுகிறது. அது என்ன? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்கள் பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்குமானால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பீர்கள். நாங்களும் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்ற நிலையோடு காணப்படக்கூடாது. நாங்களும் சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ஏனோ தானோ என்று ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவீர்களானால் நீங்கள் சர்ச்சுக்கு போவதனால் எந்த பிரயோஜனமும் இராது. சர்ச்சுக்கு போவதனால் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். எங்களுடைய பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் கனத்திற்குரிய பாத்திரமாக காணப்படுகிறோம் என்கிற நிச்சயம் ஆத்துமாக்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் படிக்கிறோம், அந்த வீட்டில் பொன், வெள்ளி, மரம், மண்ணினாலான பாத்திரங்களும் இருந்தது என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது என்றால் அந்த பாத்திரங்களுடைய தன்மையை காட்டுகிறது. அந்த சபையிலே அங்கம் வைத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களுடைய தன்மையை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சபையை எடுத்துக்கொள்ளும் போது அந்த சபையிலே காணப்படுகிற ஆத்துமாக்களுடைய ஆவிக்குரிய நிலை, தெய்வீகரமான நிலை, ஆவிக்குரிய வளர்ச்சி ஒன்று போல இருப்பது கிடையாது. ஆகவேதான் இங்கே நாம் படிக்கிறோம், சில பாத்திரங்கள் பொன்னாக காணப்படுகிறது, சில பாத்திரங்கள் வெள்ளியினால் செய்யப்பட்டதாய் இருக்கிறது, சில பாத்திரங்கள் மரத்தினால் செய்யப்பட்டதாய் இருக்கிறது, சில பாத்திரங்கள் மண்ணினால் செய்யப்பட்டதாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படியானால் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரமாக விளங்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்க வேண்டும். வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரமாக காணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்க வேண்டும். எப்பொழுதும் உங்களுடைய விசுவாச அறிக்கை எவ்விதமாக காணப்படக்கூடாது என்றால், நாங்கள் மண்ணை போல காணப்படுகிறோம், குயவன் கரத்திலே காணப்படுகிற களிமண்ணை போல காணப்படுகிறோம் என்பதாகவே உங்களுடைய வாழ்க்கை எந்நாளும் காணப்படக்கூடாது. சிலர் எப்பொழுதும் பாடும்போது இவ்விதமாக பாடுவார்கள், குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வனைந்திடுமே. சிலர் எப்பொழுதும் இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் பாடுவார்கள். தங்களுடைய சரீரத்திலே மரணமடையும் நாள் வரைக்கும் இந்த பாடல் வரிகளை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய விசுவாச அறிக்கை எவ்விதமாய் இருக்கிறது என்றால், தாங்கள் சரீரத்திலே மரணமடையும் வரைக்கும் களிமண்ணை போலவே இருந்ததாக தான் அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை குறித்து உணர்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை அவ்விதமாக காணப்படக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் களிமண்ணை போல காணப்பட்டோம், ஆனால் நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே வளர வளர பின்பு மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரத்தை போல காணப்பட்டோம், பின்பு நாங்கள் இன்னும் அதிகமாக தேவனால் உருவாக்கப்பட்டு வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட பாத்திரத்தை போல காணப்பட்டோம், பின்பு இன்னும் அதிகமாக தேவனே உம்முடைய சத்திய வசனங்களை இன்னும் அதிகமாக கைக்கொள்ள விரும்புகிறேன் என்று தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்த போது தேவன் எங்களை பொன்னாலான பாத்திரமாக காணப்படும்படி செய்தார் என்று சாட்சி பகருகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொன் என்பது விசுவாசத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது, வெள்ளி என்பது மீட்பிற்கு அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் மீட்கப்பட்ட ஜனங்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுதுதான் நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாக மாறி பின்பு
தேவனால் உங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்த பொன்னை போல பிரகாசிக்க கூடியதாக உங்கள் ஜீவியம் சியோன் குமாரர் சியோன் குமாரத்தி என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக திகழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே சோதனை வரும்போது, நீங்கள் பரீட்சிக்கப்படும் போது நீங்கள் விசுவாசத்திலே நிலை நிற்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். சுத்த பொன் என்பதை விளங்க செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். மீட்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அந்த சோதனை என்கிற அக்கினி பரீட்சிக்கும் போது அந்த பரீட்சையிலே களிமண்ணை போல, மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரத்தை போல வெந்து போகாதவர்களாக நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரம் என்பதை விளங்க செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, சர்ச்சுக்கு போயிட்டு வரோம் என்று சொல்கிறது நல்லது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். சர்ச்சுக்கு வந்து வேத வசனங்களை கேட்டுவிட்டு பின்பு வீட்டிற்கு போன பிறகு உங்களுடைய ஜீவியமானது தேவனுடைய வார்த்தைகளுக்கு சம்பந்தப்படாத ஒரு ஜீவியத்தை போல காணப்படும்படியாக, உங்களுடைய வாழ்க்கை எந்நாளும் களிமண்ணை போலவே காணப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி காணப்படுவீர்களானால் நீங்கள் தேவனுடைய சபைக்குட்பட்டவர்கள், பெரிய வீட்டிற்குட்பட்டவர்கள் என்று சொல்கிறவர்களாய் இருந்தாலும் கனவீனம் அடைந்த பாத்திரமாகவே காணப்படுவீர்கள். எந்த இடத்திலே காணப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலன் செய்யக்கூடியதாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நான் வாசிக்க கேட்ட வசனத்திலே என்ன படிக்கிறோம்? சில பாத்திரங்கள் கனத்திற்குரியதாய் இருக்கிறது, சில பாத்திரங்கள் கனவீனத்திற்குரியதாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கலாம். கனத்திற்குரிய பாத்திரம் என்பதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பதை குறித்து நீங்கள் இன்றைக்கு வேத வசனங்களை தியானிக்கும் போது அறிந்து கொள்வீர்கள். ஆம், அநேக ஆத்துமாக்கள் சபையிலே காணப்படலாம். ஆனால் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? இவர்கள் கனத்திற்குரிய பாத்திரம் என்பதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலர் நினைப்பார்கள், சரீரத்திலே அதிக பலன் இருப்பதினால் அவர்கள் கனத்திற்குரிய பாத்திரம் என்று மனிதர்கள் தங்களுடைய அறிவுக்கேற்றபடி சிந்திக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் வேத புஸ்தகத்தை படிக்கும் போது சரீரத்திலே அதிக பலன் இருப்பதினாலே அவர்கள் கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பார்கள் என்று முடிவெடுத்து விட முடியாது. சிலர் உலக பிரகாரமான அறிவை உடையவர்களாய் இருப்பார்கள். அதை கண்டு அநேகர் அடையாளப்படுத்துவார்கள் அவர்கள் கனத்திற்குரிய பாத்திரம் என்று. ஆனால் நீங்கள் வேத புஸ்தகத்தை படிக்கும் போது ஏதோ உலக பிரகாரமான ஞானம் இருப்பதினாலே அவர்கள் கனத்திற்குரிய பாத்திரம் என்று முடிவெடுத்து விட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். ஆகவே தேவனுடைய கண்ணோட்டத்திலே நாம் யார் கனமுள்ள பாத்திரம் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரீரத்திலே நல்ல பலன் இருப்பது நல்லதுதான். தெய்வ பிள்ளையே, கல்வி அறிவு ஜீவியத்திலே உண்டாயிருப்பது நல்லதுதான். ஆனால் அது மாத்திரம் தேவனுடைய பார்வையிலே மனிதனை கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றிவிடாது. அதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சத்தியமாக தியானிக்கும் போது அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசிக்க கேட்ட 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், தேவனுடைய பார்வையிலே யார் கனத்திற்குரிய பாத்திரமாக மாறுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் என்று படிக்கிறோம். அப்படியானால் முதலாவது மனிதன்
தேவனுடைய பார்வையிலே கனத்திற்குரிய பாத்திரமாக காணப்படும்படியாக தேவன் அருளுகிற சுத்திகரிப்பை அடைகிறவனாக காணப்பட வேண்டும். தேவன் பரிசுத்தமாக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து தேவன் அருளுகிற பரிசுத்த வாழ்க்கைக்கு தன்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஜீவியம் செய்ய விரும்பி ஜீவிக்கிறவனாக காணப்பட வேண்டும். இதுதான் முதல் தகுதியாக இருக்கிறது. எதற்கு? தேவனுடைய பார்வையிலே கனத்திற்குரிய பாத்திரமாக காணப்படுவதற்கு. ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்திலே அதிகமாக பலன் இருக்கிறது என்று சொல்லி தேவன் அருளுகிற சுத்திகரிப்பை அடையாமல் ஜீவிப்பானே ஆனால், தேவன் மனிதன் அடைய விரும்புகிற பரிசுத்த ஜீவியம் செய்யாமல் காணப்படுவானே ஆனால், அந்த மனிதன் தேவனுடைய பார்வையிலே கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் உலக பிரகாரமான ஞானத்தை உடையவனாக இருந்து தேவன் அருளுகிற சுத்திகரிப்பை அடையாமல் ஜீவிப்பானே ஆனால், தேவன் அருளுகிற பரிசுத்த ஜீவியம் செய்ய வாஞ்சை இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் ஜீவிப்பானே ஆனால், தேவனுடைய பார்வையிலே கனத்திற்குரிய பாத்திரமாக காணப்பட முடியாது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும், கல்வி அறிவு நல்லதுதான். மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும், சரீரத்திலே நல்ல பலன் இருப்பது நல்லதுதான். ஆனால் அது மாத்திரம் போதாது. தேவனுடைய பார்வையிலே கனத்திற்குரிய பாத்திரமாக காணப்படும்படியாக என்பதை அறிந்து தேவன் அருளுகிற சுத்திகரிப்பையும் தேவன் அருளுகிற பரிசுத்த வாழ்க்கையும் வாழ விருப்பம் உள்ளவனாக, பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக ஜீவிக்கிறவனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்போது மனிதனுடைய ஜீவியத்தை சுத்திகரிப்பதற்கு தேவன் 4 காரியங்களை வைத்திருக்கிறார். முதலாவது காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது நாம் அங்கே படிக்கிறோம், சுத்திகரிக்கக்கூடிய இயேசுவின் இரத்தம் என்று படிக்கிறோம். வாசியுங்கள். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லும் போது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், மனிதனுடைய ஆத்துமாவிலே இருக்கக்கூடிய சகல பாவங்களையும் நீக்கி சகல ஜென்ம கர்ம பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதனுக்கு ஈவாக ஆசீர்வாதமாக நல்கக்கூடியதாய் இருக்கிறது. இரண்டாவதாக, தேவன் எப்படி மனிதனுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறார் என்றால், ஆத்துமா மாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டால் போதாது, மனிதனுடைய சரீரமும் கூட கழுவப்பட்டதாக கிறிஸ்துவின் நீதியை தரித்து கொண்ட அனுபவம் உடையதாக காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய வார்த்தைகளினாலே வசனத்தினாலே சுத்திகரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த சுத்திகரிப்புக்கு மனிதன் இடம் கொடுக்கும் போது முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறான். தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக மாறிவிடுகிறான். நீதியின் வசனங்களை கை கொள்ளக்கூடியவனாக மாறிவிடுகிறான். வாசியுங்கள். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், தேவனுடைய வசனங்கள் என்ன செய்கிறதாம்? மனிதனுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். வாசியுங்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினால் தானே என்று படிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று படிக்கிறோம். அப்படியானால் யார் தேவனுடைய வார்த்தைகளினாலே அடையக்கூடிய சுத்திகரிப்பை விரும்பி தேவனுடைய நீதியின் வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்கள் தங்களுடைய சரீரத்திலேயும் கூட ஒரு நல்ல உடன்படிக்கையை தேவனோடு செய்து ஜீவித்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு புதிதான ஜீவனிலே நடக்கும்படியாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். மூன்றாவதாக, தேவன் மனிதனுடைய ஜீவியத்தை எப்படி சுத்திகரிக்கிறார்?
தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து சுத்திகரிக்கிறார். மனிதனுடைய ஆத்துமா மாத்திரம் சுத்திகரிப்படைந்தால் போதாது, மனிதனுடைய சரீரம் மாத்திரம் சுத்திகரிப்படைந்தால் போதாது, மனிதனுடைய சிந்தனைகள் தூய்மையாக வேண்டும், மனிதனுடைய யோசனைகள் தூய்மையாக வேண்டும், மனிதனுடைய எண்ணங்கள் தூய்மையாக காணப்பட வேண்டும். அதற்காக தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உண்டாயிருக்கும்படியாக சிந்தனைகளை, மனதை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும் போது நாம் பரிசுத்த ஆவியினாலே தேவன் மனிதனை சுத்திகரிக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்படி இருந்தும் பவுல் எழுதுகிறார், சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு என்று எழுதுகிறார். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் விரும்ப வேண்டும், ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக்கப்படும்படியாக விரும்ப வேண்டும். அதற்கு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அடையக்கூடிய சுத்திகரிப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு மனிதன் வேத வசனத்தினால் அடையக்கூடிய சுத்திகரிப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு மனிதன் பரிசுத்த ஆவியினால் அடையக்கூடிய சுத்திகரிப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்க வேண்டும். அப்படி மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனம் திரும்பின அனுபவத்தோடு மாத்திரம் இராமல் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்கிற வசனம் நிறைவேறும்படியாக பூர்ணமடைதலை, பரிசுத்தத்திலே பூர்ணமடைதலை விரும்பி தேவன் வைத்திருக்கிற பாக்கியத்திற்கு இடம் கொடுக்கிறவனாக காணப்பட வேண்டும். இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரிப்படைகிற மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் ஜீவிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், அனுதினமும் ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஜெபம் மனிதனை பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். எந்த மனிதனுக்கும் வேறு எந்த காரியமும் பரிசுத்தமாக வாழ பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாய் இராது. ஒரே ஒரு காரியம்தான், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கும் போது அந்த மனிதன் தேவன் அருளின பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொள்ளக்கூடியவனாய் இருப்பான். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், ஜெப வாழ்க்கை மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். பார்த்தீர்களா? அப்படியானால் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் மறுரூபமாகி கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய பரிசுத்தத்திலே திருப்தி அடையாமல் பரிசுத்த வாழ்க்கையிலே வளர்ந்து பூரணமடைகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலருக்கு தாவீது என்கிற மனிதனுடைய பெயரை கேட்டாலே பிடிக்காது. ஏன் பிடிக்காது என்றால், தாவீது என்கிற அந்த பெயரை கேட்டவுடனே அவர்களுடைய ஞாபகத்திற்கு வருவது என்னவென்றால், தாவீது பாவம் பண்ணினான், தாவீது பாவம் பண்ணி ஒரு கொலைகாரனாகவும் மாறினான். இந்த சிந்தனை தான் உடனடியாக அநேகருடைய மனதிற்கு வரும். ஆகவே தாவீது என்கிற பெயரை சொல்லும் போது அநேகருக்கு அந்த பெயரை கேட்க விருப்பம் இல்லாதவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் மெய்யாகவே நீங்கள் தாவீதுனுடைய வாழ்க்கையிலே இருந்த ஜெபம் எப்படிப்பட்டது என்பதை தியானிப்பீர்களானால், இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் தாவீதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் மோசமானவர்களாகவே காணப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, தாவீதுனுடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் இருந்தது உண்மைதான். தாவீது பாவத்திலே விழுந்தார். ஆனால் ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது செய்த பாவத்தை உணர்த்திய போது உண்மையான மனஸ்தாபத்தோடு தாவீது என்ன செய்தார்? பாவ அறிக்கை செய்தார். அந்த பாவ அறிக்கையின் ஜெபத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக மாற்றமடைந்தது என்பதை நீங்கள் அறிந்து, இன்றைக்கு வாழ்கிற எத்தனையோ பேர் தாவீதினுடைய ஜெபத்திற்கு முன்பாக மிகவும் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதையே அறிந்து கொள்வீர்கள்.
சங்கீதம் 51 சங்கீதம் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் 7 வசனத்தையும் படித்து பாருங்கள். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். முதலாவது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். விரும்புகிறார் தாவீது. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீது செய்த பாவத்தை உணர்த்தின போது, பாவ அறிக்கை செய்யும் போது அழுது இவ்விதமாக ஜெபிக்கிறார், மீறுதல்கள் நீங்க தன்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்படியானால் தாவீது எதை விரும்பி இருக்கிறார் என்றால், ஒரு சுத்திகரிப்பு, மீறுதல்கள் இனி தன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது என்பதற்காக தேவனிடத்திலிருந்து சுத்திகரிப்பை அடைய விரும்பி இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இவ்விதமான விருப்பத்தோடு ஜெபிக்கிறார்கள்? அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்களுடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது என்றால், எவ்விதமான சிந்தனைகளோடு காணப்படுகிறது என்றால், இன்னும் அநேகரை எப்படி ஏமாற்றலாம், இன்னும் எவ்விதமாக பாவங்களை செய்யலாம், இன்னும் எவ்விதமாக அநேகரை மோசம் போக்கலாம், இப்படிதான் அநேக மனிதர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சிந்தனைகளோடு தாவீதனுடைய ஜெபத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவு மனிதர்கள் குறைவுபட்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். தாவீது ஜெபிக்கிறார், தன்னுடைய மீறுதல்கள் நீங்க சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள், எங்களை சுத்திகரியும், இனிமேல் மீறுதல்கள் வரக்கூடாது, மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, பாவங்களை செய்யக்கூடாது, கர்த்தாவே சுத்திகரியும், பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சிந்தித்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீதனுடைய ஜெபத்தை கவனியுங்கள். 2வது வசனத்தை படியுங்கள். என் அக்கிரமம் நீங்க, என் அக்கிரமம் நீங்க, என்னை முற்றிலும் கழுவி, என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும், என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று சொல்கிறார். அப்படியானால் 2வதாக அவர் என்ன ஜெபிக்கிறார்? மீறுதல்கள் மாத்திரமல்ல நீங்க வேண்டியது, அக்கிரமமும் நீங்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்காக கழுவி அருளும் என்று சொல்கிறார். பாவமற சுத்திகரியும் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையை இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறார்கள்? கர்த்தாவே கழுவும், அக்கிரமம் நீங்க கழுவும் என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள்? அநேகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால், எப்பயாவது வாய்ப்பு கிடைக்குமா அக்கிரமம் செய்ய, எப்பொழுதாவது வாய்ப்பு கிடைக்குமா மற்றவர்களை ஏமாற்ற என்று சிந்திக்கிறவர்கள் இந்த பூமியிலே இருக்கிறதுனால்தான் இன்னும் நாம் வாழக்கூடிய பூமியிலே அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஆனால் தாவீதனுடைய ஜெபத்தை பாருங்கள். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின போது அவர் ஜெபிக்கிறார், இனி தன்னுடைய வாழ்க்கையிலே மீறுதல்கள் இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கிறார். இனி தன்னுடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கிறார். அப்படியானால் எவ்விதமான உண்மையான மனம் திரும்புதல் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகி இருக்கிறது என்று பாருங்கள். தெய்வ பிள்ளையே 7ஆம் வசனத்திற்கு வரும்போது தாவீது மறுபடியும் ஜெபிக்கிறார். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தாவீது விரும்பினது எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு என்றால், பூரண சுத்திகரிப்பை விரும்புகிறார். 4 விதமான சுத்திகரிப்பை விரும்புகிறார். மீறுதல்கள் நீங்க வேண்டும், அக்கிரமம் நீங்க வேண்டும், பாவமற சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறார். பின்பு சொல்லுகிறார், உறைந்த மழையிலும் வெண்மையாக்கும் என்று சொல்லுகிறார். அதற்காக ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று சொல்கிறார். ஒரு பரிபூர்ண சுத்திகரிப்பை தாவீது விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி விரும்புகிறார்கள்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் தாவீதை கர்த்தர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று. ஏனென்றால் சரியான மனம் திரும்புதல் உண்டாயிருந்தது, சரியான ரட்சிப்பு உண்டாயிருந்தது. ஆகவேதான் தாவீது தேவனுடைய பார்வையிலே பிரியமானவராக காணப்பட்டார். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே தேவனே உம்முடைய பார்வையிலே ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக காணப்படும்படியாக உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், உம்முடைய வசனத்தினால் என்னை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை சுத்திகரியும், ஜெப வாழ்க்கை என் வாழ்க்கையிலே கொடுத்து சுத்திகரியும் என்று ஜெபிக்க வேண்டும். பூர்ண சுத்திகரிப்பை விரும்புவீர்களானால் தேவனுடைய பார்வையிலே பிரியமானவர்களாக காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும். நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்கு உண்டாயிருப்பதை போன்ற ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கவில்லை. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் கால பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் மிருகங்களை பலியிட்டு தான் இரத்தத்தை சிந்தி தங்களுடைய ஜீவியத்திலே ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வரும்படியாக அவர்கள் பாவ நிவாரணம் செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து பாவங்கள் நீங்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த பாவங்கள் மறைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நமக்கு இருப்பதை போல மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியம் இல்லை. அங்கே எழுத்தின்படியான அபிஷேக தைலம் கொண்ட அபிஷேகிக்கப்பட்ட ஆரோனுடைய ஊழியம் தான் காணப்பட்டது. ஆனால் நமக்கோ உன்னத அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆசாரியர்கள் உண்டாயிருக்கக்கூடிய தேவ சபையை தேவன் கொடுத்திருக்கிறார். மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். தெய்வப்பிள்ளையே, நமக்கு தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உன்னத அபிஷேகமாக பரலோக அபிஷேகமாக நமக்குள்ளே தங்கி இருக்கும்படியாக கொடுக்கிறார். சகல சத்தியங்களையும் நாம் கை கொண்டு ஜீவிக்கும்படியாக. அப்படிப்பட்ட அபிஷேகம் பழைய ஏற்பாட்டின் கால பரிசுத்தவான்களுக்கு இருக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார். சில வேலைகளை அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலே செய்வார்கள். பின்பு பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எந்நாளும் வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் பழைய ஏற்பாட்டின் கால பரிசுத்தவான்களே அவ்விதமாக சுத்திகரிப்பை விரும்பி இருப்பார்களே. ஆனால் எப்படிப்பட்ட பரிசுத்தம்? பனியை போல வெண்மையாக்கும் என்று சொல்லி அவர்கள் அவ்விதமான பரிபூர்ண பரிசுத்தத்திற்காக ஏக்கத்தோடு தேவனிடத்தில் ஜெபித்திருந்திருப்பார்களே. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு அதிகமாக விரும்பி ஏக்கத்தோடு அழுது ஜெபித்து மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதமாக சுத்திகரிப்பை அடைய வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே, ஜெப ஜீவியத்தினாலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொன்னாரு. அந்த பரிபூர்ணமான ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்கு தங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். தெய்வ பிள்ளையே, அந்த சுத்திகரிப்பு எங்கே துவங்குகிறது தெரியுமா? உள்ளத்திலே துவங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம், வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் என்று படிக்கிறோம். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேர் என்பது உள்ளத்தின் ஆழத்தை காட்டுகிறது. உள்ளத்தின் ஆழம் பரிசுத்தமாக தேவனால் சுத்திகரிக்கப்பட்டு இருக்குமே ஆனால் உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் பரிசுத்தமானதாய் இருக்கும். வேர் உள்ளத்தின் ஆழத்தை காட்டுகிறது. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தும் போது உங்களுடைய புறம்பான ஜீவியமும் பரிசுத்தமானதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆழமான பிரதிஷ்டையோடு ஜீவிக்க வேண்டும். நல்ல தீர்மானங்களை எடுத்து வாழ வேண்டும். பரிசுத்த ஜீவியத்தை குறித்த பிரதிஷ்டையோடு ஆழமான தீர்மானங்களோடு ஜீவிக்க வேண்டும். நாம் தானியேலை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அவன் பாபிலோன் தேசத்திற்குள் செல்வதற்கு முன்பாகவே உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு நல்ல தீர்மானம் செய்திருந்தார். அந்த தீர்மானம் என்ன? ராஜாவின் போஜனத்தினாலோ ராஜாவினுடைய திராட்சரசத்தினாலோ தீட்டுப்பட மாட்டேன் என்று தீர்மானம் செய்திருந்தார். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அவ்விதமான நல்ல தீர்மானங்களை எதிர்பார்க்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியான பிரதிஷ்டை உண்டாயிருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலே பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியான நல்ல தீர்மானங்கள் உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய பார்வையிலே கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பீர்கள். தெய்வ பிள்ளையே,
மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது தெய்வ பிள்ளைய தேவன் என்ன செய்கிறாராம்? சுத்திகரிப்பின் வேலையை செய்கிறவராய் இருக்கிறாராம். மனிதர்களுடைய பார்வையிலே மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையிலேயும் கனத்திற்குரிய பாத்திரமாக விளங்க வேண்டும். வாசியுங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இன்னும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் களிமண்ணை போல் இருக்கிறேன், மரத்தாலான பாத்திரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்க கூடாது. ஒரு நிச்சயமான விசுவாச அறிக்கை உண்டாய் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை சுத்திகரித்து இருக்கிறார். நான் வெள்ளியை போல தேவனுடைய பார்வையிலே காணப்படுகிறேன். நான் பொன்னை போல தேவனுடைய பார்வையிலே காணப்படுகிறேன். கர்த்தர் என்னை சுத்திகரித்து இருக்கிறார். கர்த்தருடைய சுத்திகரிப்பின் வேலைக்குட்படுத்தப்பட்ட மனிதன் நான் என்று சாட்சி பகர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் அங்கே பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளியாலான கொலுசை காலிலே மாட்டி இருக்கலாம், அது தேவனுடைய பார்வையிலே உங்களை ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக விளங்க செய்யாது. விலை உயர்ந்த பொன்னினாலான ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கலாம், அது தேவனுடைய பார்வையிலே உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாக விளங்க செய்யாது. உங்களுடைய ஜீவியமானது தேவனுடைய பார்வையிலே கனத்திற்குரியதாக காணப்பட வேண்டுமானால் முதல் தகுதி என்ன? சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் ஜீவியமானது பொன்னை போல, பொன்னை அணிந்து கொண்டிருப்பதினால் அல்ல வருகிற கனம், பொன்னை போல, பசும் பொன்னை போல உங்கள் வாழ்க்கையானது சுத்தமானதாக காணப்பட வேண்டும். சுத்தமான வெள்ளியை போல உங்கள் ஜீவியமானது பரிசுத்தமானதாக காணப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையை தேவன் காணும் போது அவருடைய சாயல் உங்களிலே பிரதிபலிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய சுபாவங்கள் உங்களிலே வெளிப்பட வேண்டும். அக்கினி சோதனை உண்டாயிருந்தாலும் அந்த அக்கினி சோதனையிலே நீங்கள் உட்படுத்தப்படும் போது, உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும் போது விளங்க பண்ண வேண்டும். நீங்கள் சுத்த வெள்ளி என்று, சுத்த பொன் என்று விளங்க பண்ணக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளைய 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது என்ன காரியங்களில் இருந்தெல்லாம் விலக வேண்டும் என்று சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை குறிப்பிட்டு விட்டுதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், இவைகளை விட்டு ஒருவன் விலகி தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்று எழுதுகிறார். அப்படியானால் எவைகளை விட்டு விலகி தன்னை ஒரு மனிதன் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகினவனாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, ஆராய்ந்து பாருங்கள். எப்பொழுதாகிலும் தேவையில்லாமல் நேரத்தை செலவிடுவதற்கு ஏதுவாக சீர்கேடான வீண் பேச்சுகளை பேசுகிறவர்களாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று படிக்கிறோம். ஆகவே உங்கள் சமயத்தை பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு ஏதுவாக காத்து கொள்ளும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சமயம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு தான் செலவிடப்படுகிறதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களானால் அந்த சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிவிட வேண்டும். காலை வேளையிலே
ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தாவே, சீர்கேடான வீண் பேச்சுகள் என்னுடைய வாழ்க்கையிலே இராதபடி காத்துக்கொள்ளும். சீர்கேடான வீண் பேச்சுகள் பரிசுத்த குலைச்சலாக ஜீவியத்திலே மாறிவிடாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அப்படி ஜெபிக்கும் போது இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். நீங்கள் சீர்கேடான வீண் பேச்சுகளை பேசும்படியாக சமயத்தை செலவிடும் போது இந்த வசனம் உங்களுடைய இருதயத்திற்குள் நல்ல விதையாக இருந்து உங்கள் ஞாபகத்திற்கு வரும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகுகிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய பார்வையிலே கனமுள்ள பாத்திரமாக காணப்படுவீர்கள். விரும்ப வேண்டும், தேவனுடைய கரத்திலே காணப்பட விரும்ப வேண்டும். தேவனுடைய கரத்திலே காணப்படுகிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. தேவனுடைய கரத்திலே காணப்படுகிற ஜீவியம் தான் ஆசீர்வாதமான ஜீவியம். தேவனுடைய கரத்திலே காணப்படுகிறவர்கள் தான் கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பார்கள். அவர்கள் தான் தேவனால் உருவாக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய கரத்தில் இராதவர்கள் தேவனை விட்டு, உருவாக்கப்படுகிற செயலை விட்டு விலகினவர்களாக காணப்படுவார்கள். தெய்வ பிள்ளையை அடுத்ததாக நாம் படிக்கிறோம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எவைகளை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து படிக்கிறோம். 17ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். அரிப்பிளவை போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். சிலருடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்கள்? கவிழ்த்து போடுகிறார்கள். தெய்வ ஜனமே, இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் விசுவாசமானது தவறான உபதேசங்களினாலே கவிழ்த்து போடப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இம்னேயும் பிலேத்துவும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களாம்? உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று தவறாக உபதேசம் பண்ணுகிறவர்களாக தேவனுடைய வார்த்தையை விட்டு அநேகரை விலகி செல்ல வைக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்களாம். இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளோடு ஒன்றிணையக்கூடிய ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? அல்லது தேவனுடைய வார்த்தையை விட்டு, சத்தியத்தை விட்டு விலகி செல்லக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். எதற்கு செவி கொடுக்கிறீர்கள்? இம்னேயுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்களா? பிலேத்துனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறீர்களா? அவர்கள் அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு, வேத வசனங்களை விட்டு அநேகரை விலகி செல்லும்படியாக பேசுகிறவர்களாய் இருந்தார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு போகாதபடி நீங்கள் உங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும். என்னென்ன காரியங்களுக்கு விலக வேண்டுமோ அந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலக வேண்டும். இம்னேயை போன்றவர்களை விட்டு விலக வேண்டும். பிலேத்துவை போன்றவர்களை விட்டு விலக வேண்டும். அவர்கள் எல்லாரும், அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகள் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடியவர்களாய் இருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவே வீண் பேச்சு கிறிஸ்துவை விட்டு, வேத வசனங்களை விட்டு வேகமாக விலக வைக்கக்கூடியதாய் இருக்கும். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று சொல்கிறது. ஆம், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், பாருங்கள், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், எப்படி? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும், அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. அப்படியானால் சீர்கேடான வீண் பேச்சுகளை விட்டு விலக வேண்டும். இம்னே போன்றவர்களை விட்டு விலக வேண்டும். பிலேத்து போன்றவர்களை விட்டு விலக வேண்டும். பின்பு அநியாயம் செய்கிற காரியம் என்று அறியும் போது அவைகளை விட்டு விலக வேண்டும். அப்பொழுது நீ தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவனாக காணப்படுவாய்.
தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைகள் மனிதனுடைய ஜீவியத்தை மறுரூபமடைய செய்யக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எவைகளை விட்டு நீ விலகினால் தன்னுடைய பார்வையிலே கனம் பெற்ற பாத்திரமாய் இருப்பாய் என்று அறிந்து கொள்ள செய்கிறார். தெய்வ பிள்ளையே, சரியான சுத்திகரிப்பு தேவை. என்னென்ன காரியங்களை விட்டு விலக வேண்டுமோ அவைகளை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய விசுவாச ஜீவியமானது கவிழ்க்கப்பட்டதாக காணப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பிரைஸ் தி லார்ட். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஒவ்வொரு நாளும் ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநியாயம் இருக்கிறதா? அக்கிரமம் இருக்கிறதா? சீர்கேடான வீண் பேச்சுகள் இருக்கிறதா? இம்னே போன்றவர்களோடு ஐக்கியம் இருக்கிறதா? பிளேத்து போன்றவர்களோடு ஐக்கியம் இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்காமல் ஜீவித்து கொண்டே இருப்பீர்களானால் ஒரு நாள் அறிந்திருப்பீர்கள், கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் வைத்திருந்த விசுவாசமானது கவிழ்க்கப்பட்டிருந்தது என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த ஓய்வு நாளில் காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். அநியாயம் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. சீர்கேடான வீண் பேச்சு எங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. இம்னே பிளேத்து போன்றவர்களோடு எங்கள் ஐக்கியம் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, எங்களுடைய ஐக்கியமோ பரிசுத்த ஆவியானவரே உம்மோடு காணப்பட வேண்டும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தோடு காணப்பட வேண்டும். தேவனே, உம்முடைய வார்த்தைகளோடு காணப்பட வேண்டும். உம்மோடு பேசுகிற ஒரு உறவாடுகிற ஜீவியமாக எங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியானவராலே ஆகும். தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கே இடம் கொடுத்து ஜீவிப்பேன். ஒவ்வொரு நாளும் என் ஜீவியத்தை வேத வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஜீவிப்பீர்களானால் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய பார்வையிலே அருமையானவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய பார்வையிலே கனத்திற்குரிய பாத்திரமாக காணப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய கரத்திலே காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று படிக்கிறோம். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், தவறான வைராக்கியம் இருக்கக்கூடாது. அதை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். தவறான வைராக்கியம் இருக்கிறதா? விரோதம் இருக்கிறதா? அவைகளெல்லாம் எங்கே இருக்கிறதோ அங்கே கலகம் இருக்கும், அங்கே துர்செய்கைகளும் இருக்கும் என்று எழுதுகிறார். அப்படியானால் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஜீவியத்தை. எவ்விதமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? கோபம் வரும்போது அது அப்படியே ஜீவியத்திலே காணப்படும்படியாக அந்த கோபத்திற்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஒரு நாள் காலையிலே எழும்பும் போது வேலை ஸ்தலத்திற்கு செல்லலாம், வீட்டிலே காணப்படலாம், யாரையாவது சந்திக்க வேண்டியது வரலாம். வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளுக்கு உட்பட வேண்டியது வரலாம். சில சந்தர்ப்பங்களிலே கோபம் வரும். அந்த கோபம் வரும்போது என்ன செய்யக்கூடாது என்றால், அந்த கோபம் நீடித்து கொண்டே இருக்கும்படியாக ஜீவியத்தை நீங்கள் அந்த கோபத்திற்கு இடம் கொடுத்து வாழக்கூடாது. அந்த மாலை நேரம் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த கோபம் எல்லாம் நீங்கும்படியாக, அந்த கோபம் அடுத்தது பாவமாக மாறாதபடி, அந்த கோபம் நீடித்திருப்பதினால் பகையாக மாறாதபடி உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கோபம் வந்தாலும் பாவம் செய்யாது. தெய்வ ஜனமே, அப்படிப்பட்ட தேவ அன்பு நிறைந்த ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாரால் அப்படி வாழ முடியும்? சாதாரண மனிதனால் அப்படி வாழ முடியாது. கோபம் வரும்போது அந்த நாள் மாலையிலேயே அவைகளையெல்லாம் மறந்து வாழ சாதாரண மனிதனால் முடியாது. மண்ணாலான மனிதனால் முடியாது, மரத்தாலான மனிதனால் முடியாதது. ஆனால் மீட்கப்பட்டவர்களால் முடியும். பிரைஸ் தி லார்ட். தேவனால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், விலையேற பெற்றவர்களாக யார் தேவனால் உருவாக்கப்பட்டார்களோ அவர்களால் முடியும். மனிதனால் முடியாதது தேவனால் கூடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே
வெளிப்படுத்தி வாழ வேண்டும். எப்படிப்பட்டவர்கள் என்றால் விலையேற பெற்றவர்கள் என்பதை வெளிப்படுத்தி ஜீவிக்க வேண்டும். தேவனால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி ஜீவிக்க வேண்டும். தேவனால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஜீவிக்க வேண்டும். மாம்சீக பிரகாரமான வைராக்கியங்களுக்கோ, மாம்சீக பிரகாரமான கோபங்களுக்கோ, மாம்சீக பிரகாரமான அநியாயத்திற்கோ, மாம்சீக பிரகாரமான வீண் பேச்சுகளுக்கோ உங்கள் ஜீவியத்திலே இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் யாக்கோபு அப்போஸ்தலன் அருமையாக எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு வைராக்கியமாய் இருந்தால் கர்த்தர் உங்களை பாராட்டுவார். ஆனால் இங்கே எந்த கோணத்திலே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறார் என்றால், தவறான வைராக்கியம், விரோதம், அவைகளெல்லாம் ஜீவியத்திலே இருக்கக்கூடாது. கசப்புணர்வு இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் ஒப்புரவாக வேண்டுமோ உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாகி மன்னித்து கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவர்களாக, யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாகவும், அன்புள்ளவர்களாகவும், பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாகவும் ஜீவிக்க வேண்டும். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், யாவரோடும் சமாதானமாய் இருங்கள், பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவைகளில் இருந்தெல்லாம் விலக வேண்டுமோ விலக வேண்டும், எவைகளில் இருந்தெல்லாம் வேறுபட வேண்டுமோ வேறுபட வேண்டும், எவைகளிலே ஐக்கியப்பட வேண்டுமோ அவைகளிலே ஐக்கியப்பட வேண்டும். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? கலகம் உண்டு, அங்கே துர்செய்கைகளும் உண்டாயிருக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, நாம் பெரிய வீட்டில் காணப்படுகிறவர்கள், தேவனுடைய சபையிலே காணப்படுகிறவர்கள், தேவனுடைய பண்ணையிலே காணப்படுகிறவர்கள், கிறிஸ்துவின் அவயவங்களாக காணப்படுகிறவர்கள், தேவனுடைய செய்கையாக விளங்க வேண்டியவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அப்படிதான் சவுலாக இருந்த மனிதனை பவுல் என்கிற பெயரினால் அறியப்படும்படியாக அவருடைய வாழ்க்கையையே தேவனுடைய கரத்திலே ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக விளங்கும்படியாக செய்தார். பவுலை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி என்ன? வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து முடிப்போம். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட சாட்சி கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஒரு காலத்திலே கோபம் சவுலுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவர்களை கண்டால் கோபம், கிறிஸ்தவ சபைகளை கண்டால் கோபம். ஏனென்றால் அந்த கோபம் வாழ்க்கையிலே பகையாக மாறி இருந்தது. பின்பு அந்த பகை கசப்புணர்வாக மாறி இருந்தது. யோசித்து பாருங்கள், ஒரு மருமகள் வீட்டிலே காணப்படும் போது மாமியாருக்கு மருமகள் சில பதார்த்தங்களை செய்து கொண்டு கொடுக்கும் போது, மாமியாருக்கு மருமகள் செய்த பதார்த்தம் ருசியுள்ளதாக காணப்படவில்லை என்றால் உடனடியாக என்ன வரும்? கோபம் வரும். உடனடியாக மாமியார் என்ன செய்ய வேண்டும்? அந்த கோபத்தை மனதிலே வைத்து பகையாக மாறுவதற்கு ஏதுவாக கோபத்தை என்ன செய்யக்கூடாது? நீட்டித்து கொண்டே இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும்? மருமகளை கூப்பிட்டு, மருமகளே, நீ செய்த பதார்த்தம் ருசியுள்ளதாக இருக்கவில்லை, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்படியாக சமயத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஆறுதலாக பேச வேண்டும். மருமகள் என்ன செய்ய வேண்டும்? மாமியார் நல்ல அறிவுரைகளை கொடுக்கிறார்களே என்று சொல்லி மருமகள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கொஞ்சம் சமயம் கொடுங்க, நான் இன்னும் நீங்க விரும்புகிறதற்கு ஏதுவாக பதார்த்தங்களை செய்து கொடுக்கும்படியாக ஒரு முன்னேற்றத்தை அடைவேன் என்றும் மருமகளும் என்ன செய்ய வேண்டும்? மாமியாரிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஜீவியம் காணப்படும் போது குடும்பத்திலே பகை இருக்காது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்படுகிறது? பகை காணப்படுகிறது. பின்பு அந்த பகை எப்படி காணப்படுகிறது? கசப்புணர்வாக மாறிவிடுகிறது. அந்த பகையை நீடித்து கொண்டே இருக்கும்படியாக செய்யும் போது அது கசப்புணர்வாக மாறிவிடுகிறது. அந்த கசப்புணர்வு வேறாக மாறும்போது அங்கே பரிசுத்தத்திற்கு இடம் இராது. அந்த கசப்புணர்வு வேறாக மாறும்போது மருமகளை கண்டாலே மாமியாருக்கு பிடிக்காது, மாமியாரை கண்டாலே மருமகளுக்கு பிடிக்காது. மருமகள் உட்கார்ந்தால் குற்றம் சொல்லுவார்கள், மருமகள் நின்றால் குற்றம் சொல்லுவார்கள், மருமகள் நடந்தால் குற்றம் சொல்லுவார்கள். அதுதான்
கசப்புணர்வு உண்டாயிருக்கிறது என்பதற்கு அடையாளம். அதுபோல மாமியார் ஏதாகிலும் சொன்னால் மருமகளுக்கு பிடிக்காது. மாமியார் உட்கார்ந்தால் குறை சொல்லுவார்கள், மாமியார் நடந்தால் குறை சொல்லுவார்கள், மாமியார் கொஞ்சம் வீட்டில் படுத்து தூங்குனா அதையும் குறை சொல்லுவாங்க. ஏன் அப்படிப்பட்ட வாக்குவாதங்கள்? கசப்புணர்வு வேறாக மாறி இருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எங்கே அவிதமான கோபமும் பகையும் மூர்க்கமும் கசப்புணர்வும் தவறான வைராக்கியமும் காணப்படுகிறதோ அங்கே சகல துர்க்கிரியைகளும் காணப்படும், கலகமும் அங்கே காணப்படும் என்று. ஆகவே உங்களுடைய வீடு தேவனுடைய சபையாக காணப்படும்படியாக தேவன் கேட்ட வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையாக, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக காணப்படும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரத்திலே காணப்படுகிற பாத்திரமாக காணப்படும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக தேவன் உங்களை விளங்கச் செய்வாராக. நீங்கள் பரிசுத்த ஜாதியாரும் ஆசாரியத்துவ கூட்டத்தாராகவும் காணப்படும்படியாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. சவுலுடைய வாழ்க்கையிலே தவறான கோபங்கள் காணப்பட்டது, தவறான வைராக்கியங்கள் காணப்பட்டது, தவறான பகைகள் காணப்பட்டது, கலகக்காரராக காணப்பட்டார் சவுல். ஆனால் கர்த்தர் பிடித்தார். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போவி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போவி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போவி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போவி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த பூமியிலே வாழும்போது உங்களுக்கு வீடுகள் இருக்கலாம், இந்த பூமியிலே வாழும்போது உங்களுக்கு செல்வம் இருக்கலாம், இந்த பூமியிலே வாழும்போது உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயம் அந்த வீட்டின் மீது இருக்கக்கூடாது, உங்களுடைய இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கக்கூடாது, உங்களுடைய இருதயம் அந்த பணத்தின் மீது இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மீது வைக்காதே. இந்த பூமியிலே வாழும்போது நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுப்பார், இந்த பூமியிலே வாழும்போது தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நல்லது. ஆனால் உங்களுடைய இருதயம் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நான் காண்கிறவைகள் ஒன்றும் நிலையானது அல்ல, நான் இந்த பூமியிலே வாழும் போது பரலோகத்திற்குரியவனாக வாழ்கிறேன் என்கிற சிந்தையோடு ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வேர் பரிசுத்தமானதாய் இருக்கும், உங்களுடைய வேர் பரிசுத்தமானதாய் இருக்கும். உள்ளத்தின் ஆழத்திலே பரிசுத்தம் காணப்படும், பகை இருக்காது, கசப்புணர்வு இருக்காது, பாவம் இருக்காது. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு, பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு, நித்திய மகிழ்ச்சி, ஓயாத இன்பம், உன்னதத்தில் ஓசன்னா, அல்லேலூயா, அதிசயமான ஒளிமய நாடா, என் இயேசுவின் நாடா, நான் வாஞ்சிக்கும்
எத்தனை பேரால் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை விரும்புகிறேன், அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை விரும்புகிறேன், அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறேன், அப்படிப்பட்ட ஒரு சபையின் ஐக்கியத்தை விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அப்படிப்பட்ட விருப்பத்தை சவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உருவாக்கினார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார் சவுலுக்கு. சவுல் தேவனால் பிடிக்கப்பட்டார். அவருடைய ஜீவியமானது சுத்திகரிக்கப்பட்டது, அவருடைய வேரானது பரிசுத்தமானதாக மாறினது. அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்துரைக்கக்கூடிய கனத்திற்குரிய பாத்திரமாக மாறினார். தேவனுடைய கரத்திலே அவர் காணப்பட்டார், பயன்படுத்தப்பட்டார். அப்படி நீங்களும் தேவனுடைய கரத்திலே காணப்பட்டு பயன்படுத்தப்படும்படியாக இந்த காலை வேளையிலே முதல் அனுபவம், அந்த சுத்திகரிப்பின் அனுபவம், முதல் அனுபவம், அந்த பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். தொடர்ந்து இதற்குரிய செய்தியை நாம் அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானபடி தியானிப்போம். இந்த காலை வேளையிலே உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். ஜீவியத்தை மாற்ற வல்லவராக நாம் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாக, வேர் பரிசுத்தமானதாக மாறும்படியாக இந்த காலை வேளையிலே உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். வேர் பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். தேவன் விரும்புகிற ஜீவனுள்ள ஆலயமாக, தேவனுடைய ஆலயமாக காணப்படும்படியாக, குடும்ப வாழ்க்கையாக காணப்படும்படியாக, தனிப்பட்ட ஜீவியமாக காணப்படும்படியாக நல்ல ஜபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருப்பதாக. அப்படியே தானே உங்கள் ஜீவியத்தை தேவன் அந்த தாவீதனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் எவ்விதமாக மறுரூபப்படுத்தி எனக்கு பிரியமானவன் என்று சாட்சி கொடுத்தாரோ, இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று சாட்சி கொடுத்தாரோ, அதற்கேற்ற மனம் திரும்புதல் மெய்யாகவே தாவீதனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக சரியான ஜபம் இருக்கும்படியாக செய்தாரோ, அந்த ஜபம் மெய்யாகவே தாவீதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக செய்தாரோ, அப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்களும் அநேகருடைய வாழ்க்கையிலே, உங்கள் சொந்த வாழ்க்கையிலே காணும்படியாக செய்ய தேவன் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய பரிசுத்த இரத்தத்திற்கு உங்களை, அவர் விரும்புகிற ஜப ஜீவியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இயேசுவே, பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின வசனங்கள் மூலமாக நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டார், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்கிற வசனத்தின் மூலமாக நீருடைய பிள்ளைகளோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்படி தாவீதனுடைய ஜீவியமானது மறுரூபம் அடைந்ததோ, எப்படி சவுலுடைய ஜீவியமானது மறுரூபம் அடைந்ததோ, அப்படியே கர்த்தாவே இயேசுவே, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற உம்முடைய பிள்ளைகள் இயேசுவே உம்முடைய வாழ்க்கையை தங்களுடைய ஜீவியத்திலே முன்னிறுத்தி உம்மை போல மாற வேண்டும் கர்த்தாவே என்று ஜெபித்து உம்மை போல பூர்ண பரிசுத்தம் உள்ளவர்களாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, அநியாயம் இல்லாத வாழ்க்கை வாழ, சீர்கேடான வீண் பேச்சுகள் இராத ஒரு ஜீவியம் செய்ய, இம்னே பிளேத்து போன்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்திலே கவிழ்ந்து போகாமல் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவனே நீர்தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே ஏறெடுக்கிறேன். உம்முடைய கரத்திலே உம்மாலே உருவாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரமாக நீர் விளங்க பண்ணியறலும். உமக்கென்று பிரயோஜனப்படுகிற பாத்திரமாக காணப்பட செய்தரலும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவனின் அடைக்கலமே,
ஜீவனுள்ள சபையிலே காணப்படுகிற கனத்திற்குரிய பாத்திரமாக, தேவனால் சுத்திகரிப்படைந்தவர்களாக, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக காணப்பட என்னென்ன அனுபவங்களில் இருந்தெல்லாம் விலக வேண்டுமோ கேட்ட வசனங்களின்படி உங்கள் ஜீவியத்தை நீங்கள் பரிசுத்தமானதாக காத்துக்கொள்ள தேவன் தாமே உங்களுடைய விசுவாசமானது நாளுக்கு நாள் பலப்பட்டதாக காணப்பட தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.